இட்ஸ் சண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் 5 o'clock போய் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குர்க்கே சுப்பிரமணியா வந்து கிளம்பியிருந்தோம். இந்த கோயில் நாங்கள் 10 இயர்ஸாக போகணும்னு நினச்சோம், போகவே முடியல. இந்த டைம் தான் வந்து டைம் கிடைச்சது. நம்ம முருகர் வந்து எங்களை இன்றைக்கி தான் வந்து அழைச்சிருக்கிறாரு. நம்ம ஊரில் எப்படி பழனி, திருச்செந்தூர், திருத்தணி எல்லாம் ஃபேமஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த கோவில் வந்து இந்த முருகர் கோவில் வந்து பயங்கர ஃபேமஸ். ஆதி சுப்பிரமணியர் கோயில் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. கோயிலோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எப்படி வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பாம்புகளை கொண்டுட்டாலோ அதுக்கான திதி கொடுக்குற இடம் தான் பார்த்தீங்கன்னா, பாம்புகளுக்காக தனிப்பட்ட முறையில் திதி கொடுக்குற இடம் தான் இந்த குக்கே சுப்பிரமணியம். இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வரலாறை பார்த்துடலாம். காசியப முனிவர் அப்படிங்கிறது நம்மளோட புராண கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து 2 மனைவிகள், கத்ரு, வினதை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே நிறைய வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்னொருத்தங்க அடிமை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதேமாதிரி சண்டையில் கடைசியில் ஒருத்தங்க ஜெயிச்சிடுறாங்க. கத்ரு அப்படிங்கிறவங்க வந்து தோற்று போயிடுறாங்க, வினதைக்கு வந்து அடிமையாகிறாங்க. கத்ருவோட பசங்க பார்த்துட்டிங்கன்னா நாகங்கள் தான். அதே மாதிரி வினதையோட பசங்க பார்த்துட்டிங்கன்னா கருடன். கருடன் வந்துட்டு நாகங்களை ரொம்ப துன்பப்படுத்திட்டே இருக்கிறாரு. அதனால பாதிக்கப்பட்ட நாகங்கள் வந்து அந்த வாசுகி அப்படிங்கிற 5 தலை நாகம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போய் தஞ்சம் பெறாங்க. அது எங்க அப்படின்னா குமாரதாரா அப்படிங்கிற நதிக்கரை பக்கத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ள போய் மறைஞ்சிருக்கிறாங்க. அதான் சுப்பிரமணியரை, அதாவது முருகரை வந்து வழிபாடு பண்றாங்க, நீ எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி முருகர் வந்து இந்த நாகங்களை வந்து காப்பாற்றப்படுறாரு. முருகனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தான் வாசுகிங்கிற 5 தலை நாகன் வந்து முருகருக்கு ஒரு கொடை மாதிரி வந்து காட்சியளிக்கிறாங்க. பழனி முருகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா மயில் மேல முருகர் காட்சி தருவாரு. நாகத்தை மயில் மிதிச்சிட்டு இருக்கும். இதே வந்து குக்கே சுப்பிரமணியால மயில் மேல நாகம் இருக்கும், அந்த வாசுகிங்கிற நாகம் இருக்கும். அந்த நாகத்துக்குள்ள நம்ம முருகர் வந்து காட்சியளிப்பார். புராணம்னு சொல்கிறாங்க, முருகர் வந்து தரகாசுரனை அழிச்ச அப்புறமா அந்த வேலில் இருக்கிற ரத்தத்தை கழுவுறதுக்கு இங்கே இருக்கிற குமாரதாரா நதியில் தான் வந்து கழுவுனாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த கோவிலில் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்களில் எப்படி வந்து ராகு கேதுக்கு தனியாக இருக்குதோ அதே மாதிரி இந்த கோவிலும் நீங்கள் இங்கே பரிகாரங்கள் செய்கிறீங்கன்னா 2 days பிஃபோராகவே அங்கே இருக்கிற பேமெண்ட் எல்லாம் பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணணும். நம்ம ஊர் முருகர் கோவிலில் என்னென்னலாம் விமர்சையான விசேஷங்கள் நடக்குதோ முருகருக்கு, அதே மாதிரி இங்கே இருக்கிற முருகருக்கு நடக்குது. ஆனால் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்னென்னா, கார்த்திகை மாதம் ஒரு 15 நாள் திருவிழாவா சஷ்டியில் வந்து திருவிழா நடக்குது. நான் அந்த இதில் ஒரு நாள் தான் வந்து இங்கே போயிருந்தேன். திருவிழா டைமில் போயிருந்தனாலையோ இல்லை வந்து டெய்லியுமே இப்படி தான் நடக்குமான்னு தெரியல. அந்த சப்பாரம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சாமி வந்து திருவீதி உலா வரும்னு சொல்லுவாங்களா, அது வந்து 3 வகையில் வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பல்லாக்கில் கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் வந்து 2வது டைம் வந்து தேரில் கொண்டு வராங்க, 3வது டைம் வந்து வெள்ளியை பெட்டியோ அது மாதிரி வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. 3மே நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து 365 நாளுமே வந்து அன்னதானம் வழங்குறாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. இந்த கோவிலை பற்றி நல்லா புராணங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டிங்கன்னா நிறைய உண்மைகள் வந்து உங்களுக்கு தெரியும். முருக பக்தர்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு கோவில்னா இதுவும் ஒரு கோவில். நாங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு ஒரு 9 மணிக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.